முருங்கைக்கீரை பொரியல். இதுக்கு நெய் ஊற்றி தாளிச்சிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். முருங்கைக்கீரைக்கு மட்டும் பர்டிகுலராக நெய் ஊற்றி தாளிச்சிக்கணும். கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுட்டு பூண்டு தட்டி வச்சதை போட்டு சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் பொடியை, அதையும் போட்டு நல்லா வதக்கிக்குவோங்க. அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை நல்லா குருவை கட் பண்ணி வச்சுக்கணும். நிறைய பேர் அது கட் பண்ணாமல் போடுவாங்க. கட் பண்ணி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் காம்போடு கூட உருவி வச்சுக்கிட்டா தான் நல்லாயிருக்கும். சிலர் வெறும் இலையை மட்டும் போடுவாங்க, அந்த மாதிரி வேண்டாம். காம்போடு கூட மெல்லிஸ் காம்புகளும் கூட இருக்கணும். நல்லா கட் பண்ணி வச்சு இந்த மாதிரி போட்டு வேக வச்சுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். அது வெங்காயம் வதக்கும் போதே அந்த உப்பையும் கூடவே போட்டுடணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வேர்க்கடலை, தேவையான காரத்துக்கு ஏற்ற மிளகாய், வத்தல் மிளகாய் ரெண்டும் போட்டு ஒரு சுற்றி இந்த பொரியல் வெந்ததும் அதில் தூவி இறக்குனிங்கன்னா சூப்பரான சுவையான ரொம்ப சத்தானது வேர்க்கடலை போட்டு செஞ்சிங்கன்னா சத்தான முருங்கைக்கீரை பொரியல் கிடைக்கும். இதை பாருங்கள், கீரை இந்த அளவு தான் வெந்திருக்கணும். அந்த பச்சை கலர் அப்படியே இருக்கணும். எந்த கீரை செஞ்சாலும் அதுதான் சத்து மாறாமல் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த பக்கம் பாருங்கள், சூப் ரெடி. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ரசம் ஊற்றி முதல்ல தண்ணியில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் ரசம் ஊற்றின்னு மேலாக ரசம், தெளிவான ரசம் ஊற்றினா சூப் ரெடி. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கம். சூப்பர் முருங்கைக்கீரை வேர்க்கடலை போட்ட பொரியல் ப்ளஸ் முருங்கை ஈர்க்கு சூப்பு. இது வலிகளுக்கு நிவாரணியாக பயன்படும். அப்பப்போ வச்சு